சாயங்கால நேரம் சூரியன் மெதுவா மறையிற அந்திப்பொழுது. இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஏதோ ஒரு சாதாரண மாலை நேரம் கிடையாதுங்க. உண்மையில இது ஒரு சக்தி வாய்ந்த மாற்றம் நடக்கிற நேரம். சரி, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த காட்சிய கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன். சூரியன் மெதுவா கடலுக்குள்ளேயோ இல்ல மலைக்கு பின்னாடியோ மறைஞ்சிட்டு இருக்கான். வானம் முழுக்க செம்மஞ்சள் நிறத்துல ஜொலிக்குது. தூரத்துல இருந்து ரொம்ப மென்மையா கோவில் மணி சத்தம் கேக்குது. எவ்வளவு ஒரு அமைதியான சூழல் இல்லையா? ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இதுதான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற முக்கியமான கேள்வி. சூரியன் மறையறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற இந்த 3 மணி நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் ஆன்மீகத்துல இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? வாங்க இதுக்கான பதில தேடலாம். சரி, முதல்ல பிரதோஷம்னா என்ன? அது வெறும் வார்த்தை தானா? இல்லவே இல்ல. அதுக்கு பின்னால பிரபஞ்சத்தோட தோற்றத்தையே விளக்குற பெரிய பெரிய கதைகள் இருக்கு. முதல்ல அந்த வார்த்தையோட அர்த்தத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். பிரதோஷங்கிற வார்த்தைய பிரிச்சாலே அதோட சக்தி நமக்கு புரிஞ்சிடும். அப்படின்னா நீக்கிறது, தோஷம் அப்படின்னா குற்றம் இல்லனா பாவம். ஆக பிரதோஷம்னா நம்மளோட பாவங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னா அர்த்தம். இது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, மாசத்துக்கு 2 தடவை வரும். வளர்பிறையில ஒரு தடவை, தேய்பிறையில ஒரு தடவை. 2 பக்கத்துலயும் வர்ற திரையோதசி திதியில, அதாவது 13வது நாள்ல சூரியன் மறையிற அந்த மாலை நேரத்துல தான் இந்த சக்தி வாய்ந்த 3 மணி நேரம் அமையுது. பிரதோஷத்துக்கு ஏன் இவ்ளோ சக்தி? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் புராண காலத்துக்கு போகணும். கதை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்களே, அந்த சமுத்திர மந்தனம்ங்கிற நிகழ்வோட சம்பந்தப்பட்டது. அவங்க அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடையிறப்போ அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி ஆழகால விஷம்னு சொல்லி உலகத்தை அழிக்கிற அளவுக்கு ஒரு கொடிய விஷம் வெளியே வந்துச்சு. எல்லா உயிர்களையும் காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து குடிச்சாரு. அந்த விஷம் அவரோட தொண்டையிலே தங்கி அதோட வீரியம் அடங்குன அந்த நேரம்தான் பிரதோஷ காலம்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய தியாகம். அந்த ஆழகால விஷத்தோட சக்தியால சிவனோட கழுத்து பகுதி நீல நிறமா மாறிடுச்சு. அதனாலதான் அவருக்கு நீலகண்டன், அதாவது நீல நிற கழுத்தை உடையவன்னு ஒரு பேரும் வந்துச்சு. இது மத்தவங்களுக்காக துன்பத்தை ஏத்துக்கிற இறைவனோட கருணைக்கு ஒரு பெரிய அடையாளம். இதோட முடியல. பிரதோஷத்தோட சிறப்புக்கு இன்னொரு கதையும் இருக்கு. இது சிவபெருமானோட ஆனந்தமான ஒரு பிரபஞ்ச நடனத்தோட சம்பந்தப்பட்டது. புராணங்கள் படி இந்த பிரதோஷ நேரத்துல தான் சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமா அவரோட வாகனமான நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவுல நின்னு தேவர்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி ஆனந்த தாண்டவும் ஆடுவாராம். அதனால இந்த நேரத்துல தேவர்களே சிவனை வந்து வழிபடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, பிரதோஷத்தோட புராண கதைகளை பார்த்தாச்சு. இப்போ நாம இந்த நேரத்துல என்ன செய்யணும்? இந்த விரதத்தை எப்படி அனுசரிக்கணும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரதோஷ பூஜை ரொம்ப எளிமையானதுதான். முதல்ல கோவில்ல இருக்கிற நந்தி பகவான 3 தடவை வலம் வரணும். அப்புறம் மனசுக்குள்ளயோ இல்ல மெதுவாவோ ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லணும். நெத்தியில விபூதி பூசிக்கிட்டு நம்மால முடிஞ்சா பால், தயிர், தேன் மாதிரியான அபிஷேக பொருட்களை கொடுக்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நந்திய சுத்தி வந்ததுக்கு அப்புறம் நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி வழியா சிவலிங்கத்தை பார்க்கணும். இப்படி பார்க்கறது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கர்ம தடைகளெல்லாம் நீக்கிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. எல்லா பிரதோஷமும் ஒண்ணு கிடையாதுங்க. அது வர்ற கிழமைய பொறுத்து அதோட பலன்களும் மாறும். உதாரணத்துக்கு திங்கக்கிழமை வர பிரதோஷத்தை சோம பிரதோஷம்னு சொல்லுவோம். இது மன அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும். ஆனா சனிக்கிழமை வர்ற சனி பிரதோஷம் இன்னும் ஒரு படி மேல. அது நம்மளோட கர்ம வினைகளையே சுத்தம் செய்யற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஆமாங்க, எல்லா பிரதோஷமும் நல்லதுதான். ஆனா சனி பிரதோஷத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. நம்மளோட முற்பிறவி வினைகள், இந்த பிறவில தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளால வர தடைகளை நீக்கிறதுக்கு சனி பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் சரி, ரொம்ப பழங்காலத்து சடங்குகள். இன்னைக்கு இருக்கிற நம்ம அவசரமான டென்ஷனான வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும்? இது நமக்கு நிஜமாவே தேவைதானா? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு மன அழுத்தம், கடன் பிரச்சனை, நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம், என்ன முடிவெடுக்கிறதுன்னே தெரியாத குழப்பம்னு ஏதோ ஒரு பாரத்தோட தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழலுக்கு பிரதோஷம் ஒரு அருமையான தீர்வை காட்டுது. பிரதோஷம் நமக்கு சொல்ற ஒரு சிம்பிளான செய்தி இதுதான். அந்த 3 மணி நேரத்துக்கு உங்க ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களுக்குள்ள கொஞ்சம் திரும்பி பாருங்க. செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டு மனசார மன்னிப்பு கேளுங்க. இதோ ஒரு பிளான் பண்ணி எடுக்கிற மென்டல் பிரேக் மாதிரி, நம்ம ஆன்மாக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி.
அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி, கரெக்டா இந்த சூரியன் மறையிற நேரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கு காரணம், இது வெறும் நேர மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு சக்தி மாற்றம் நடக்கிற நேரம். இந்த அந்தி பொழுதுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த டிரான்சிஷன் பீரியட். பகலோட பரபரப்பான வேலைகள்ல இருந்து ராத்திரியோட அமைதிக்கு மாறுறோம். நம்ம கவனம் வெளி உலகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள் உலகத்துக்கு திரும்புது. இந்த மாதிரி ஒரு மாற்றத்தோட உச்சகட்டத்துல நாம செய்யற வழிபாடும் தியானமும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். பிரதோஷம்ங்கிறது வெறும் சடங்குகள் செய்யற நேரம் மட்டும் இல்ல. அத நம்ம மனச, எண்ணங்கள, நம்ம கர்மாவை சுத்தம் செஞ்சுக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான நேரம். இந்த காலத்து டென்ஷன்ல இருந்து விடுபட இது ஒரு அருமையான வழி. மாசத்துக்கு 2 தடவை வர்ற இந்த 3 மணி நேரத்தை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா அது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். ஓம் நம சிவாயா.